ஜுவல்லரி யூஸ் பண்ணி கொஞ்ச நாளில் பிளாக்காக மாறிடும். அது எப்படி பாலிஷ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மெட்டல் பாலிஷ் இது லோக்கல் ஹார்ட்வேர் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும், அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஆன்லைன் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும். இது ஒரு க்ரீம் பேஸ்ட் ப்ராடக்ட். இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஜுவல்லரியை பாலிஷ் பண்ண போகிறோம். இது ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும். இந்த க்ரீமை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிளாக் ஆன இடத்துலலாம் அப்ளை பண்ணிகிட்டே வரணும். முக்கியமாக செயினில் பார்த்தீங்கன்னா பெண்டன்ட்டை விட கழுத்தில் நம்ம மாட்டுற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக் ஆகிடும். பேக் நெக்கில் ஒரு இடம், இந்த லாக் இருக்கிற இடம், அந்த இடம்லாம் ரொம்பவே பிளாக் ஆகிடும். அங்கெல்லாம் நிறைய க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இந்த க்ரீம் கொஞ்சம் க்ரீஸியாக இருக்கும். நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி 5 minutes நல்லா தேய்ச்சி விடணும். அப்புறம் நம்ம நார்மலாக டிஷ் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணியில் டிப் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடணும். பெண்டன்ட்டில் உள்ள டிசைன்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே பள்ளமாக மேடாக அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நல்லா பள்ளமாக இருக்கிற இடத்துலையும் அந்த க்ரீம் போய் பட்டு அங்கே இருக்கிற டர்ட் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப்பரோ இல்லைனா ஒரு டூத் ப்ரஷ் அதை வச்சு கூட க்ளீன் பண்ணலாம். பண்ண அப்புறம் நல்லா அந்த பவுலில் இருக்கிற தண்ணியில் இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துடணும். இந்த க்ரீம் ரொம்ப க்ரீஸியாக இருக்கிறதுனால ஜஸ்ட் வாட்டர் வாஷ் மட்டுமே பத்தாது. ஏதாவது லிக்விட் சோப் இல்லை ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணி இந்த க்ரீஸினஸ் போகிறதுக்காக நல்லா க்ளீன் பண்ணணும். ரப்பர் வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணோன்னா இந்த டிசைனுக்குள்ளே இருக்கிற க்ரீம் எல்லாமும் வந்துடும். இப்போ இன்னொரு தடவை வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னமும் க்ரீஸினஸ் இருக்குது, அதனால் இன்னொரு தடவை சோப் போட்டு க்ளீன் பண்ணுறேன். தடவை நல்லா வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துட்டு ஒரு தடவை நல்லா க்ளீன் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பிளாக்காக இருந்ததெல்லாம் இப்போ கலர் மாறிடுச்சு. செயின் ஏரியாலலாம் ரொம்ப பிளாக்காக இருந்தது, இப்போ நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதே மாதிரி இயரிங்ஸ், பேங்கிள்ஸ் இப்படி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கலாம்.